அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் 11 நாட்களில் தீர்வு காண ஸ்ரீ மாரியம்மன் ஜோதிட நிலையம். தொடர்புகளுக்கு 0091 990 816 585 6. Hello friends, this is Kumudam IPL special. இன்னைக்கு 37th மேட்ச் முலான்பூர். எஸ், ஆட போகிறான் தமிழன், போட போகிறான் போலிங். பொலந்து கட்டிட்டான் நம்ம சாய் கிஷோர் 4 for 33. அண்ட் அது மட்டும் இல்லை, சாய் சுதர்ஷன் 31 ரன்ஸ். ரெண்டு தமிழன்களோட ட்ரீட் அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு பஞ்சாப் வெர்சஸ் குஜராத். இதை பற்றி பேசுறதுக்காக ஷாம், கிரிக்கெட் எக்ஸ்பர்ட் அண்ட் விளையாட்டு ஆர்வலர் வந்திருக்கார். வணக்கம், வெல்கம் பாஸ். இன்னைக்கு வேற லெவல் மேட்ச். அதாவது ஒரு தமிழன் 4 விக்கெட் எடுக்கிறது வேற லெவல். அதுவும் லெஃப்ட் ஆர்ம் போலர். ரஞ்சி ட்ராஃபியில் தமிழ்நாட்டுக்காக செமிஃபைனல்ஸில் கலக்கினாலு பவர்ஃபுல்லான ஒரு போலர். ஸோ எப்படி பார்க்குறீங்க? நம்ம வந்து குஜராத் டைட்டன்ஸ் டீம் எடுக்கும்போது சொன்னோம், ஜிடிங்கிறது குஜராத் டைட்டன்ஸில் குஜராத் தமிழியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஏகப்பட்ட தமிழ்நாடு பிளேயர்ஸ் அங்கே இருக்கிறாங்க. விஜய் சங்கர் இருக்கிறாரு, சாய் சுதர்ஷன், சாய் கிஷோர், 2 சாய் அங்கே இருக்காங்க. அடுத்து இன்றைக்கி கடைசியில் கொஞ்சம் அடித்து கொஞ்சம் டார்கெட் கொஞ்சம் குறைச்ச ஷாருக் கான் தமிழ்நாடு பிளேயர் தான். போலிங் போட்ட சந்தீப் வாரியர் தமிழ்நாடுக்காக ரஞ்சி ட்ராஃபி ஆடுறவர் தான். ஸோ இப்படி தமிழ் பிளேயர்ஸ் நிறைய ஒரு டீம் எடுத்திருக்காங்க. நமக்கு அது ஒரு போன முறை சிஎஸ்கே தோற்ற போது கூட வந்து ஓகே, ஒரு தமிழ்நாடு பேஸ்டு டீமு லாஸ்ட் தமிழன்ஸ் அதிகமாக இருக்க டீம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து கொஞ்சம் வந்து பேசுகிறாங்க. சாய் சுதர்ஷனோட அந்த இன்னிங்ஸ் அப்படி தான் பேசிகிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட ஒரு கிளாசிக்கல் T20 மேட்சை பார்த்த மாதிரி ஒரு லோ ஸ்கோரிங் மேட்ச்சு. இந்த லோ ஸ்கோரிங் மேட்ச் அவங்கள சீக்கிரம் அடிக்க விடாமல் ஒரு கடைசி வரைக்கும் கூப்பிட்டு போகிறது. பஞ்சாப் மேட்ச்னாலே அந்த கடைசி 20 வரைக்கும் ஆடுவாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு போலிங் ட்ரீட்டாக தான் இருந்தது. சூப்பராக இருந்துச்சு. சோக் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட வந்து 13 ஓவர் ஆஃப் ஸ்பின்னை போட்டு விட்டாங்க. ஒரு எண்டில் ரஷீத் கான் ஒரு பக்கம், நூர் அகமது ஒரு பக்கம், நம்ம சாய் கிஷோர் ஒரு பக்கம், அடுத்து ஷாருக் கான்லாம் கையில் வந்து போலிங் போட்டு வச்சாங்க. மோஸ்ட் நம்பர் ஆஃப் ஸ்பின் யூஸ் பண்ணப்பட்ட மேட்ச் வந்து ரொம்ப நாள் கழிச்சு இந்த மேட்ச் தான் சொல்லி பார்க்குறோம். அண்ட் சாய், நீங்கள் தான் சொல்லிட்டீங்க, இந்தியா காலப்போ 2 சாய்க்கும் ஹாய் சொல்லி எந்த சாய் நம்ம பேச டவுட் பண்ணுறோம். 2 சாயுமே வந்து டைம் அண்ட் ப்ரூவ் பண்ணிட்டுருக்காங்க. சாய் கிஷோர் வந்து இந்த மேட்சை திருப்புறதுங்கிறது செகண்ட் டைம் பண்ணுறாரு. இந்த வருஷம் ஃபஸ்ட்டு அவங்க மும்பை கூட ஆன மேட்சும் இதே மாதிரி தான் ஸ்பின்னில் போட்டு ரோஹித் சர்மா விக்கெட்டை தூக்கி மேட்சை திருப்பினார். இன்றைக்கி அதே மாதிரி அந்த ஷர்மா தூக்குற மாதிரி இந்த அசுதோஷ் சர்மாவையும் சஷாங்கையும் வந்து தூக்கிட்டாங்க. பஞ்சாப் வந்து நல்லா வந்து அந்த 2 பிளேயர்ஸ் நம்ம வந்து சொல்லிட்டு இருந்தோம். நம்ம போன வீடியோவில் நம்ம பேசியிருந்தோம். 2 பேரும் பஞ்சாபுக்கு வந்து ஒரு ரெவலேஷனை கொடுத்துட்ருக்காங்க. அசுதோஷ் சர்மா தான் சேஞ்ச் ஓவர் இருந்தாங்க. அந்த 2 பேரும் திருப்பி மேட்சை வந்து குஜராத் கையிலே வச்சுக்கிட்டாப்புல பெரிய ஸ்கோர் அடிக்க விடலை. ஓவரால் வந்து எல்எஸ்ஜி அண்ட் ஜிடிலாம் இந்த வின் எடுக்கிறது எப்படி இருக்குன்னா, மேலே 4 பேர் நீங்கள் இல்லை நாங்களும் வந்துட்டுருக்கோம் அப்படிங்கிறது ப்ரூவ் பண்ணுற மாதிரி வந்துட்டு இருக்கு. நீங்கள் சூப்பராக சொன்னீங்க. ஜிடினா அது குஜராத் டைட்டன்ஸ் இல்லை, குஜராத் தமிழன். சூப்பராக இருந்தது. மோஹித் சர்மா 2 for 32, நூர் அகமது 2 for 20, ரஷீத் கான் 1 for 15. இந்த போலிங் காம்பினேஷன் ஒரு கும்பலாகவே போலிங் நல்லா போட்டிருந்தாங்க. சாய் மட்டும் இல்லை, மற்ற எல்லாருமே சூப்பராக குஜராத்துக்கு மெயின் ப்ளஸ்ஸாக இருந்தாங்க. பெரிய நேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஷீத் கான் தான். பட் எல்லாருமே ஒரு சூப்பர் குரூப் பர்ஃபார்மன்ஸ், குரூப்பிசம் போலிங்கில் பண்ணியிருக்காங்க. தட்டி எடுத்திருக்காங்க பஞ்சாப்பை. இவங்களுக்கு ஒரு ஓவர் தான் 20 ஓவர்ஸ் போச்சு. நம்ம சந்தீப் வாரியரோட ஃபஸ்ட் ஓவர் ஒரு 20 ஓவர்ஸ் 20 ரன்ஸ் கிட்ட போச்சு. அதுக்கப்புறம் வந்து சரி ஓகே பிரச்சனை இல்லை. அந்த ஃபயர் ஃபைட்டிங்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. அந்த மாதிரி மொத்தமாக ஃபயர் ஃபைட் பண்ணி கேமை வந்து அப்படி நம்ம அந்த ஒரு கொஞ்சம் அந்த பஞ்சாப் வந்து அடுத்த கியர் மாற்றாமல் வந்து ஒரு செகண்ட் கியர்லேயே வண்டி விட்டு தொடர்ச்சி அட்டாக் பண்ணிட்டே இருந்தாங்க. உங்களுக்கு ரஷீத் கான் நம்பர்ஸ் நீங்கள் சொன்னீங்க, 4 overs 15 for 1 wicketனு. போடுறது 24 பால் 5 ரன் தான் அடிக்க விட்றான். போய் எப்படி திரும்பி இருக்கும் பால் கம்ப்ளீட்லி க்ளூலெஸ்ஸாக வந்து வச்சுட்டு இருந்தார். ரஷீத் கானோட 4 overs நம்ம ரன் அடிக்கலாம், ரன்ன பால் அடிச்சா போதும், இல்லைன்னா வந்து விக்கெட் விடாம போதும். அது அந்த ஒரு பக்கம் இந்த ஸ்க்ரூவை டைட் பண்ணும்போது இன்னொரு பக்கம் நம்ம சாய் போடும்போது ஓகே அவரை விட்டு இவர் அடிக்க போகலான்னு போகும்போது இங்கே விக்கெட் விழுந்தது. இங்கே டைட் பண்ணால் இந்த டைலாக் இங்கே தட்டினா அங்கே விழுகிற மாதிரி இங்கே தட்டினாரு, அங்கே வந்து விக்கெட் விழுந்துச்சு. ஓவரால் கம்ஃபர்டபுள் வின்னு தான் ஜிடிக்கு. குஜராத்தோட போலிங் அட்டாக் வேற லெவலில் இருந்தது. அதே சமயம் பஞ்சாபோட பேட்டிங் மட்டாக்குன்னு இருந்தது. என்ன பர்ஃபார்மன்ஸ்! அவங்க நல்லா தான் பண்ணுவாங்க. பட் ஷிக்கர் தவானை தொடர்ந்து மிஸ் பண்ணிகிட்டே இருக்காங்களோ. அவரோட அந்த இன்ஜுரி வந்து அந்த டீமை ரொம்ப வந்து ஒரு பாதிப்படைய செய்யுதுங்கிறத நம்ம வந்து பார்க்க முடியுது. ஏன்னா ஷிக்கர் தவானுங்கிற பேர் வந்து ஐபிஎல்லையும் சரி இன்டர்நேஷ்னலும் சரி ஒரு ப்ரூவன் கமாடிட்டி, ஒரு கன்சிஸ்டண்டாக அடிக்கிற ஒரு கமாடிட்டி. நம்ம வந்து ஐசிசி ஈவெண்ட்னு சொன்னாலே போதும். இப்போ வந்து ஐசிசி ஈவெண்ட்டில் ஷிக்கர் தவான் கன்சிஸ்டன்ட் அடிச்சிருக்காரு. சாம்பியன்ஸ் ட்ராஃபி நம்ம ஜெயிச்ச 2013 அடிச்சிருக்கிறாப்புல, 17 சாம்பியன்ஸ் ட்ராஃபி அடிச்சிருக்காப்புல, 15 முதல் கொண்டு ஆஸ்திரேலியா கூட
கூட அந்த 100 அடிச்சு தான் கையில் இன்ஜுரி ஆகிட்டு போவார். திருப்பி அந்த ஒரு ஷிகர் தவான் இந்தியாவுக்குள்ளே வரமாட்டாரா அப்படிங்கிற ஒரு ஏகப்பட்ட ஒரு பல பேர் வந்து கேட்டுட்டாங்க. ஏன்னா ஒரு சாதாரண டெபியூ பண்ணல, டெஸ்ட்டில் வந்து கிட்டத்தட்ட ஆஸ்திரேலியா கூட டெபியூ பண்ணும்போது பிரித்து ஓட விட்டார். ஒயிட்டில் வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு ஸ்விங் பண்ணுற ஆள்லாம் அடிக்கிறது ஈஸின்னு சொல்லியிருந்தாங்க. அவரோட இன்ஜுரி அந்த ஒரு பஞ்சாபோட அந்த ஒரு த பிரதர்லி ஃபிகர், அந்த ஒரு ஃபாதர்லி ஃபிகர் மாதிரி எனக்கு கீழே ஆடுற எல்லாமே சின்ன பசங்க. அது அதர்வா டைடே வரட்டும், பிரப்சிம்ரன் சிங்காக இருக்கட்டும், ஜிதேஷ் சர்மா வரட்டும், இன்டர்நேஷனல் ஆடுற இங்கே சாம் கரன், லியாம் லிங்க்ஸ்னு விட்டுருங்க, மற்ற கீழே ஆடுற எல்லாமே அசுதோஷ், சஷாங்க் எல்லாமே ரிலேட்டிவ்லி யங்ஸ்டர்ஸ். ஹர்ப்ரீத் பிரார், அர்ஷ்தீப் சிங், ஒரு மேலே இருக்கிற ஒருத்தர் ஒரு இந்தியாவுக்காக இத்தனை ODI மேட்ச் ஆடினார் ஒருத்தர் மேலே இருந்தால் போனால் அந்த இம்பேக்டே உங்களுக்கு வந்து வேறு. அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன் அங்கே மிஸ் பண்ணுறதுனால தான் டீமோட காம்பினேஷனே கொஞ்சம் மாறி இருக்குது. இன்ஃபேக்ட் கிரியேட்டிங் அண்ட் இம்பாக்ட் அப்படின்வாங்க. பஞ்சாபை பொறுத்த வரைக்கும் 40+ ஸ்கோரே இல்லை. ஒரு T20 மேட்ச்ல யாராவது 1-2 பேராவது 40+ ஸ்கோர் அடிக்கணும். பிரம்சிம்ரன் 21 பால்ஸ்ல 35, அதுதான் ஹையஸ்ட் ஸ்கோரே அவங்க டீம்ல. பிரார் 29 in 12 balls. சாம் கரன் ஓகே, பட் அவர் 20 runs 19 balls எல்லாமே நீ கொஞ்சம் ODI மோட்ல டெஸ்ட் மேட்ச்க்கே நல்லா ஆடுவாங்க. இப்போ ODI மோட்ல நீ கொஞ்சம் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. அது எனக்கு கிரெடிட் நீங்கள் யார் கொடுக்கணும், குஜராத்துக்கு தான் நீங்கள் கிரெடிட்டை கொடுக்கணும். அவங்க வந்து அதான் நம்ம சொன்ன முன்னாடியே பேசின மாதிரி அந்த கியரை மாற்றவே விடலை. உன்னை அடிச்சுக்கிறேன், இதே தான் நீ அடிக்க போகிற. இந்த 150ங்கிறது 160 170 போயிருக்கலாம். நடுவில் கீழே வந்து ஹர்ப்ரீத் பிரார்லாம் போன மேட்ச் நம்ம திருப்பினாங்க. ரபடா முதற்கொண்டு வந்து 6லாம் அடித்து போன மேட்ச் மும்பை மேட்ச் க்ளோஸாக கூப்பிட்டு போனால அடிக்க ட்ரை பண்ணல. ஆனால் இவங்க அந்த சான்ஸே கொடுக்கல. ஸ்பீடை கொடுத்தா தான் நீ அடிப்ப, உனக்கு நான் டாஸ் பண்ணால் தான் நீ அடிப்பேன், உனக்கு நான் போடவே மாட்டேன், முடிஞ்சா நீ அடிச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரியே வந்து சோக் பண்ணி விட்டு ஜெயிச்சிருக்காங்க ஜிடி. பஞ்சாப் பொறுத்த வரைக்கும் ரபடா வேர்ல்ட் கிளாஸ் போலர் இருக்கார். அர்ஷ்தீப் சிங் ஒரு இந்தியாவில் ஒரு ஃபேமஸான ஒரு நல்ல போலர். T20 அடுத்து வேர்ல்டு கப் எடுத்து. ஆனால் இவங்க 2 பேர் காம்பினேஷன் இருந்தோம். மற்ற போலர்ஸாக நல்லா தான் போட்டாங்க, ரொம்ப ஒஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது. ஆனால் 7+ ஸ்ட்ரைக் ரேட் அப்படின்னு இருக்கும்போது பேட்ஸ்மேன் அழகாக ஈஸியாக அடிச்சிருவாங்களே. உங்களுக்கு ஒரு ரெக்வயர்ட் முலான்பூர் எப்படிப்பட்ட பிச் ஒன்றும் ஜட்ஜ் பண்ணவே முடியலையா? இது கிட்டத்தட்ட போன மேட்ச் ஆடின போது வந்து 200 தான் ஃபஸ்ட் டைம் அடிக்கப்பட்டுச்சு, ஈஸியாக கஷ்டம் அப்படின்னாங்க. அதே ஆல்மோஸ்ட் சேஸ் பண்ண வந்துட்டாங்க. உங்களுக்கு 160+ கொடுத்துட்டு இருந்த அந்த கிரவுண்டில் இது வரைக்கும் ஆடின மேட்ச்சில் 160 170+ கேரண்டீடாக போயிட்டு இருந்துச்சு. முலான்பூர் உங்களுக்கு வந்து 160+. அந்த கிரவுண்டில் பிலோ பார் ஸ்கோரை கூப்பிட்டு வந்துட்டாங்க ஜிடி. அதையும் இவங்க வந்து அவங்களோட ஸ்ட்ரென்த்து என்னன்னு தெரிஞ்சு அதையும் இவங்க 19 வரைக்கும் இழுத்துட்டு வந்திருக்காங்க மேட்சை. மற்ற டீமாக இருந்தால் இப்போ வந்து அடி விட்டுருக்காங்க. மற்ற டீம் வந்து 5 ஓவர் அடிக்க விட்டுருக்கலாம். இப்போ சீக்கிரமாக வந்து ஜிடி அடிச்சதுன்னா மேலே உங்களுக்கு இப்போ உங்களுக்கு மும்பை இந்தியன்ஸ் தான் முடிச்சிருக்கு 12 ஓவர்ஸில் அடிச்சு முடிச்சிருக்காங்க. சிஎஸ்கே தான் 15 hours முடிச்சிருப்பாங்க, மேட்சை வந்து முடிச்சிருப்பாங்க. பட் ஆனால் வந்து இவ்வளோ தூரம் கிளட்ச் கேம் கொண்டு போகும்போது பஞ்சாப் எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணுறாங்க. ஆனால் என்ன 100% சரியாக பண்ணுறதுக்கும் 80% 90% பண்ணுறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல. அந்த எக்ஸிக்யூஷன் பார்ட் பஞ்சாப் மிஸ் பண்ணுறாங்க. இந்த சீசன் ஃபுல்லாகவே அவங்களுக்கு அப்படி தான் இருக்கு. பிளானிங் வித்தவுட் எக்ஸிக்யூஷன் இஸ் வேஸ்ட் ஆஃப் டைம். கண்டிப்பாக பிளானிங்லாம் பக்காவாக இருக்குது, எக்ஸிக்யூட்டை 80% பண்ணிடுறாங்க. இன்னும் அந்த இது கிளைமேக்ஸில் மெயினாக அதுதான் எக்ஸாக்ட்லி அதை கம்ப்ளீட் பண்ண மாட்டேன்றாங்க. போன மும்பை மேட்ச் 19.1 தான் முடிஞ்சது. போன மேட்ச் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சார். 5 லேட்டாக போலிங் போடுறாங்கன்னு சொல்லிட்டு ஃபீல்டர்ஸை உள்ளே கொண்டு வச்சாங்க. 5 ஃபீல்டரில் 4 ஃபீல்டர் தான் வெளியில். எடுக்க வேண்டியது 9 சொச்ச ரன். அவர் ஆகாஷ் முதல் ஆல்ரெடி வைடாக தான் போட்டுக்கிறார். கொஞ்சம் சென்சிபிளாக எங்கே அந்த ஃபீல்டர் இல்லைங்கிறத பார்த்து அடிச்சிருந்தா 6 பால் அவங்க ஆடி இருந்தாலே அந்த டார்கெட் 9 ரன் ஈஸியாக அடிச்சிருக்கலாம் அதில். ஆனால் என்ன பண்ணாங்க, தேவையெல்லாம் ஒரு ஷாட் அடித்து ரன் அவுட்டு. தேவையா கொஞ்சம் அந்த சென்ஸ் அங்கே எங்கே அந்த பிரெயின் அப்ளை பண்ணும். இப்போ இதே இந்த இடத்துல வந்து ஒரு தலை தோனி இருக்கான்னு வச்சுங்களேன், ஒரு ஆள் இல்லை அப்படின்னா 6 அடிக்கலாம் ட்ரை பண்ண மாட்டார். அடிச்சுனா 2 ஓடிடுறேன். 4-2 அடிச்சுட்டா அவனுக்கே டவுட் வந்துடும். 4-2 அடிச்சுட்டா இல்லை 3-2 போயிட்டாலே அவனே டவுட் வந்துடும். அவனே வைடு போட ட்ரை பண்ணுவான், அவனே நோ பால் போட ட்ரை பண்ணுவான், ஏதோ புது ஷார்ட் பால் ட்ரை பண்ணுவான், மேட்ச் முடிஞ்சிடும். இந்த எக்ஸிக்யூஷன் அந்த பாட்டு தான் அங்கே மிஸ் பண்ணுறாங்கிறது அவங்களோட அந்த லாஸ்ட் ஓவர் ஃபினிஷ் அதுக்கு எக்ஸாம்பிள். 29 பால்ஸில் ஜஸ்ட் 35 ரன்ஸ் தான். சுப்மன் கில்லட் மாதிரி புல்லட் மாதிரி பேட்டிங் ஆடுவார். ஏன் ஸ்லோவாக ஆடினார்? பிகாஸ் டார்கெட் இது போதும், நம்ம அப்படியே தள்ளி ஆடலான்ற மென்டாலிட்டியா, இல்லை ஒரு கேப்டன்ஸ் இன்னிங்ஸ் ஆடலாம், இல்லை ஆங்கர் ரோல் பண்ணலாம்னு நினச்சாரா? இல்லை அவரோட நேச்சுரல் பிளேயிருந்து வரல. ஆக்சுவலாக என்ன ரீசன் நான் பார்க்குறேன்னா, எப்போவுமே இந்த ஒரு 170 180 ஸ்கோர்லாம் கூட ஜெயிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த 140 150 ஸ்கோர்லாம் இந்த நம்ம இந்த கேட் ஆன் த வால் மாதிரி இந்த பக்கமும் விழலாம் அந்த பக்கம் விழலாம். உங்களுக்கு அந்த ஒரு கொஞ்சம் காஷியஸாகவே வந்து ஆடுவாங்க. இல்லை இதை பிரில்லியன்ட் மூவ்னு சொல்கிறீங்க. அந்த டைம் வந்து சாய் சுதர்சன் பொறுமையாக தான் ஆடினார். 6 ரன்ஸ் தான் ஒரு ஸ்ட்ரைக் ரேட்டே கம்மியாக
கம்மியாகவே கொஞ்சம் பிளானிங் இருக்குமா அந்த மாதிரி டைம்ல? ஆமாம், உங்களுக்கு வந்து இப்போ இல்லை பின்னாடி வந்து எவ்வளோ வேணால் ஆக்சிலேட் பண்ணலாம். விக்கெட்ஸ் உங்களுக்கு கையில் இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு என்ன வேணால் நீங்கள் ஆக்சிலேஷன் இன்னிங்ஸ் ஆடிக்கலாம். பட் முதல்ல உங்களுக்கு விட்டுட்டு இப்போ பஞ்சாப் பண்ண தப்பு அதுதான். கிட்டத்தட்ட ஒரு கட்டத்தில் 99க்கு 6 விக்கெட்டை 7 விக்கெட்டை விட்டுட்டு இருந்தாங்க. அப்படி போகிறச்சே உங்களால் 150 160 போகவே முடியாது. மிஞ்சி போனால் ஒரு 120 to 130. ஹர்ப்ரீத் பிரா கடைசியில் ஏதோ அடித்து அந்த ஒரு 140 கொண்டு வந்து வச்சாப்புல. இந்த 140 150 டார்கெட் எப்போவுமே இந்த மாதிரி போகும். லோ ஸ்கோரிங் கேம் தான் உங்களுக்கு ரெண்டு பக்கமும் ஸ்விங்கும். ஒன்று ஒரு ஸ்லைட் ஆனாங்கன்னா தொடர்ச்சியாக எல்லாரும் அந்த சைக்கிள் ஸ்டாண்டு மாதிரி டப்படப்பன்னு போயிட்டு இருப்பாங்க. எனக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது இல்லை. இப்போது லாஸ்ட் டைம் நம்ம பார்த்தோம், ஷாருக் கான் வந்து ஒரு ஃப்ளிக்கார்டை போய் ட்ரை பண்ணி ஹர்ஷல் பட்டேல் பாலில் அவுட் ஆனார். கையில் டார்கெட் வந்தாச்சு, பட் அவுட் ஆனார். இதெல்லாம் ஏன் நடக்கலாம்? கொஞ்சம் முன்னாடி இருந்தால் தான் என்ன இருக்கும், குஜராத் இன்னைக்கு மேட்ச் வெளில வந்து போயிருப்பாங்க. அந்த ஒரு விஷயத்த மைண்டில் வச்சுக்கிட்டா ஓகே, கையில் விக்கெட் இருக்கட்டும், நம்ம ரன்னை பால் கிட்ட கொண்டு வரலாம், இல்லை கொஞ்சம் வந்து மேனேஜபிள் ரன் ரேட்டை கொண்டு வரலாம், அதுக்கப்புறம் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லி பண்ணாங்க. ஓவர்லெஸ் அவங்களுக்கு என்ன ஒரு அட்வான்டேஜ்னா பின்னாடி இத்தனை ஃபினிஷர்ஸ் இருக்காங்க. உங்களுக்கு டேவிட் மில்லர் இருக்கிறாரு, தெவாட்டியா இருக்கிறாரு, கூட வந்து ரஷீத் கான் வரைக்கும் உங்களுக்கு பேட்டிங் அடிக்கிற ஆள் இருக்கிறாங்க. ரஷீத் கான் வரைக்கும் வேற லெவலில் பஞ்சாப்ல இருந்து வேற லெவல் ஆகிறாரு. எதிர்த்தாப்புல பஞ்சாப்னு யாரோ ஒருத்தர் வந்தாங்கன்னா வந்து தெவாட்டியா வின்னிங் ஷாட் பேக்ல அடிச்சுட்டு ஏதோ கிளவுஸ்லாம் கைட்டினாரு. ஏதோ ப்ராப்ளமா என்னன்னு பார்த்தா அப்படியே வேண்டிக்கிறாரு. யாரை வேணாரு, ஆண்டவனை எதுக்காக வேணாரு? ஈஸியான இது தானே. இல்ல அவருக்கு வந்து இப்போ வழக்கமா இந்த மாதிரி பண்ணி ஏதாவது செலிப்ரேஷன் பண்ணுவோம். ஹெல்மெட் தூக்கி போட செலிப்ரேஷன் பார்த்துருக்கோம். இல்ல பேட் தூக்கிட்டு போயிட்டு வந்து போட. இதே தெவாட்டியா வந்து அடிச்சுட்டா ஒரு பாட்டுக்கு வந்து இப்படி இதெல்லாம் முடிச்சிட்டோம் பார் அப்படிங்கிற மாதிரி காமிச்ச செலிப்ரேஷன்லாம் பார்த்துருக்கோம். பட் பஞ்சாப் வந்தா மட்டுமே தெவாட்டியா கிட்ட ஒரு பெஸ்ட்டை பார்க்கலாம். ஏதோ ஒரு சொல்ல முடியாத ஒரு ரைவல்ரி, ஏதோ ஒரு சைலண்ட் ரைவல்ரி இருக்குன்னு நினைக்கிறேன். பஞ்சாப்னா அங்கே பெஸ்ட்டாக வந்து தெவாட்டி அடிச்சிடறாரு. நம்ம ஷார்ஜான் அடித்த மேட்ச்லேருந்தே பார்க்குறோம். அவருக்கு ஏதோ சொல்ல முடியாத கணக்கு இருக்கு போல இருக்கு. அந்த கணக்கை வந்து தீர்த்துட்டு இருக்காரு. ஒவ்வொருத்தருக்கு அப்படி தான் இருக்கும்ல. ஒரு பிளேயருக்கு ஒரு டீம் ஒரு ஃப்ரான்ச்சைஸி வந்து பெஸ்ட் ஆயிரும். ஓகே, லிவிங்ஸ்டன் பஞ்சாப்ல வந்து 2 for 19. அவர்லாம் நம்பி ஒரு போலிங் டீம்ல போலரா எடுத்துருங்க. பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் இன்னைக்கு இல்ல. இந்த சீசனே சுமாரா தான் இருக்கு. ஏதோ ஒரு இங்கிலாந்து ஒயிட் பாலை பொறுத்தவரைக்கும், இங்கிலாந்து ஒயிட் பால் டீமை பொறுத்த வரைக்கும் பட்லர் அடிச்சதை தவிர்த்து, பட்லர் இப்போ சால்ட் அடிச்சார், உங்களுக்கு கேட்கல சால்ட் அடிச்சார். இந்த 2 பேரை தவிர்த்து மற்ற எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா, என்னப்பா நம்ம இந்த டூருக்கு வந்திருக்கோமாப்பா, நம்ம வந்து பால் வந்து ஏன் முடியாது, ஓடிய வேர்ல்டு கப் முடிஞ்சதுலேருந்தே சொல்லிட்டு இருக்கிறேன். உங்களுக்கு T20 டெஸ்ட் ஆடினாங்க. டெஸ்ட் இந்த மாதிரி தான் கொஞ்சம் பேஸ் பால் அது ஏகப்பட்ட பேச்சு இருந்துச்சு. அதுலேயும் கொஞ்சம் இன்னைக்கு பஞ்சாப்ல நீங்கள் அட்லீஸ்ட் வந்து லிவிங்ஸ்டன் ஆச்சு பேட்டில் கொஞ்சமாக பட்டுச்சு. ஒரு பிளேயர் அவர் டக் அவுட்டில் இருக்கார், பேர் ஸ்டோனு. பாவம் அவருக்கு வந்து பேர்லி அவருக்கு வந்து பால் வந்து பட்டா மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இவங்களோட அந்த லேக் ஆஃப் ஃபார்ம் வந்து பஞ்சாபுக்கு வந்து ரொம்ப ஒரு அஃபெக்ட் கொடுக்குது. அவங்க டீமில் ஒரு மிக்ஸ் எடுத்து தான் நல்லா இருந்திருக்கும். ஒரு ஆஸ்திரேலியன், 2 ஆஸ்திரேலியன், ஒரு இங்கிலாந்து, ஒரு வெஸ்ட் இண்டியன் பிளேயர், இல்லை ஒரு சவுத் ஆஃப்ரிக்கன், அந்த மாதிரி எல்லாமே மிக்ஸை கொண்டு வந்து கரெக்டாக இருந்திருக்கும். இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் அங்கே அதிகமாக இருக்கா? இவங்க என்ன பண்ணிட்டாங்க, வேர்ல்டு T20 ஜெயிச்ச அந்த இங்கிலாந்து டீம்லேருந்து ஒரு நம்ம வந்து 3 பேரை தூக்கலான்னு சொல்லி லியாம் லிவிங்ஸ்டன், சாம் கரன், பேர்ஸ்டோ சூப்பரான மூவ். ஆக்ஷனில் 3 பேருக்கு சூப்பரான. ஆனால் அவங்க கரண்டாக ஃபார்ம் இருக்காங்கன்னு கிடையாது. ஸோ இங்கே என்ன பண்ணிட்டு இருந்த மினி ஆக்ஷன் போடும்போது யாரா வேறு ஏதோ ஒரு ஆஸ்திரேலியனில் ஃப்ரேசர் மெகர்க் இவங்க காமிச்சாங்களா, அந்த மாதிரி ஒரு மெகர்க் மாதிரி ஒரு ஆள், இல்லை வந்து சால்ட் மாதிரி, இல்லை வந்து ஜேசன் ராய் வெளில வந்துட்டு இருப்போம். ஜேசன் ராய் யாரோ கரண்ட்டில் வந்து ஒரு ஃபார்மில் இருக்க ஒரு ஆளை வந்து யாரோ எடுத்திருந்தா அந்த விஷயம் கரெக்டாக இருக்கும். நீங்கள் பஞ்சாப் வந்து இன்னொரு மிகப்பெரிய தப்பு பண்ணாங்க. ரைலி ரூசோவை சான்ஸ் கொடுத்துருந்தாங்க. அவர் ஒரு டிசியில் ஆடின போதே பெருசாக ப்ரூவ் பண்ணல. அவர் சவுத் ஆஃப்ரிக்கா ஆடின போது ஒரு வேறு லெவலில் ஆடினார். பட் இங்கே ஒன்று அங்கே ஒன்று தான் ஆடிட்டு இருப்பார். ரைலி ரூசோ கன்சிஸ்டன்சி கிடையாது. அவருக்கு 8 கோடி பிடிச்சி கூப்பிட்டு வந்ததுக்கு ஏகப்பட்ட இப்போ டிராவிஸ் ஹெட்லாம் 6 கோடி எதுவும் சம்திங் தான் எடுத்திருக்காங்க. அந்த மாதிரி யாரோ எடுத்துருக்கலாம்ல. உங்களுக்கு டைமென்ஷனே மாற்றிருப்பாங்கல்ல. ஆக்சுவலாக ஒரு டீமும் ஒரு போலரை பிக் பண்ணும் போது, பேட்ஸ்மேனை பிக் பண்ணும்போது கோடி கணக்கில் கொடுத்து வாங்குறாங்க. ஒரு பாலுக்கும் இவ்வளோ அமௌண்ட், 10 lakhs. அஸ்வின் ஒரு பால் போட்டால் 2 lakhs. ஸ்டார்க்கு ஒரு பாலுக்கு 10 lakhs அப்படியே புழக்கிறாங்க. பட் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் மேட்ச் நல்லா தான் பண்ணாங்க. குறிப்பாக பஞ்சாப் சைடில் சாம் கரன் பெரிய எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இல்லை. இருக்கிறதுலே அவர் தான் எக்ஸ்பீரியன்ஸ். அவர், லிவிங்ஸ்டன், ரபடா, 3 பேர் தான். மற்ற எல்லாமே யங்ஸ்டர்ஸு. எங்கள் சைடு பார்த்தீங்கன்னா தலை டோனி, அவரோட போட்டு தாடி வெள்ளை தாடி வச்சு வெள்ளை மிஸ்ஸை வச்சு எல்லாம் சும்மா வைரல் ஆகிட்டு இருக்கு. இன்னொரு 10 வருஷம் கழிச்சு லாஸ்ட் 2 hour வின்னிங் ஷாட் அடிக்க இறங்குறாங்க. ஸோ எக்ஸ்பீரியன்ஸுன்றது ஒரு இட்ஸ் நாட் அ வேர்ட், இட்ஸ் அ வேர்ல்டு. அது வின்னிங் மூமெண்ட்டுக்கான ஒரு இது. எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கணும்னு சொல்ல வரல. யங்ஸ்டர்ஸ் டெஃபினட்டாக இருக்கணும். பட் ஒரு 50%ஆவது 30%ஆவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணுமா இல்லையா? அது நல்ல உங்களுக்கு அதான் சொல்லணும். நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னாலும் சில பேர் வந்து அந்த மெச்சூரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம பஞ்சாபுக்கு நம்ம சொல்கிறது அப்போ மிஸ் ஆகிறோன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. அந்த மெச்சூரிட்டி லெவல் அவங்களுக்கு மிஸ் ஆகுது. ஃபினிஷிங் மெச்சூரிட்டி கரெக்டாக. இப்போது கிரிக்கெட்டிங் டைமில் என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ நீங்கள் தோத்தீங்கன்னா தொடர்ச்சியாக யூ வில் ஃபைண்ட் டிஃப்ரெண்ட் வேஸ் டு லூஸ்.
ஜெயிச்சிங்கன்னா அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஒரு ஜெயில் பிரேக் மாதிரி டிஃப்ரென்ஸ்னாலும் ஜெயில் பிரேக் பண்ணுவீங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ when your defeat or win becomes a pattern, நீங்கள் வந்து நல்ல ஒரு ராஜா மாதிரி ஒரு ஸ்தானத்தில் மேட்ச் இருப்பீங்க, திடீர்னு பார்த்தா ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ஸ்லைட் ஆகும், அது அப்படியே வந்து முடிச்சுட்டு போயிடும். ஒரு நல்ல எக்ஸாம்பிள் சொன்னேன். இப்போது நம்ம முன்னாடி ஃபஸ்ட்டு நடந்த மேட்ச் நம்ம ரெஃபரன்ஸாக சொல்லணுங்க. இதே டீம் கேகேஆரும் ஆர்சிபியும் ஆடின போது 160 சொச்சம் ஒரு டார்கெட். 160 சொச்சம் டார்கெட். ஆர்சிபியில் யார் இருக்காங்க? கெயில், கோலி, எபிடி வில்லியர்ஸ், கூட வாட்சன், கேஎல் ராகுல்னு சொல்லிட்டு வேற ஒரு ரகமாக வந்து பிளேயர்ஸ் இருந்தாங்க டீமு. அந்த டீம் ஈஸியாக ஜெயிச்சிருவாங்க. ஆனால் என்னாச்சு, 49க்கு ஆல் அவுட். இன்னுமே வந்து ஆர்சிபியை அந்த ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. உங்களுக்கு வந்து சொல்கிறேன், ஒன்ஸ் ஒரு ஸ்லைட் ஆச்சுன்னா இருக்காங்க, கடைசியாக இருக்காங்க. இப்போ நம்ம ஏன் இந்த எக்ஸாம்பிள் சொன்னோம்னா, ஒரு ஸ்லைட் ஆச்சுன்னா ஏன் ஆச்சு ஏதாச்சும் தெரியாது. எல்லாமே பெவிலியனுக்கு வந்து போயிட்டு அந்த சைக்கிள் ஸ்டாண்ட் தேரி மாதிரி தான் வந்துருப்பாங்க. ஸோ அந்த மெச்சூரிட்டி தான் பார்க்கணும். யாரோ ஒருத்தர் அந்த மேட்ச்சில் ஹோல்ட் பண்ணி, இல்லை நம்ம நெட் ரன் ரேட்டுக்காக ஆடணும், இல்லை அட்லீஸ்ட் ட்ரிபிள் ஃபிகர்ஸ் வர ஆடணும். தோக்கிறதுன்னு ஓகே, தோக்கிறதுன்னு ஆக போகுது, பிரச்சனை இல்லை. போராடி தோக்கிறது ஒரு மாதிரி, இல்லை அப்படியே மொத்தமாக கிவ் அப் பண்ணி சரண்டர், அந்த ஒரு மெச்சூரிட்டி வந்து வரணும், போகணும். அது வந்து நம்ம பஞ்சாபோட எக்ஸிக்யூஷன் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அங்கே மிஸ் ஆகுது. கொஞ்சம் அவங்க சென்சிபிளாக ஒரு 2-3 மேட்ச் ஆடி இருந்தாங்கன்னா அவங்க இந்த கீழே டீமே கிடையாது. எஸ்ஆர்ஹெச் கிட்ட அந்த ஒரு 2 ரனில் தோத்தாங்க. கொஞ்சம் டெம்பரமெண்ட், ஒரு பால் ஏதாச்சும் வந்து ஸ்ட்ரைக்கை ரொட்டேட் பண்ணி, ஏன்னா அடித்தா 6 அடிப்பேன். ஆனால் 2 ரனில் வந்து மிஸ் ஆனாங்க போனாங்க. என்னது மும்பை கூட இந்த மாதிரி தான் சிங்கிள் டிஜிட் தான். இது இன்னைக்கு மேட்சே வந்து கடைசி ஒரு கொஞ்சம் ஸோ இந்த இது பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா, அவங்க இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆள் இருக்கிறது பிரச்சனை இல்லை. அவங்க மெச்சூர் எனஃப் டு டேக் த டீம். இப்போ ஏன் இத்தனை ஃபினிஷர் வந்தாலும் 17 வருஷம் ஆனாலும் ஏன் தோனி தனியாக தெரியிறாப்புலன்னா, இருந்தால் எப்படியாவது கொண்டு வந்து உட்கார கரை சேர்த்திடுவாப்புல. உங்களுக்கு தோக்கிறதா இருந்தாலும் நெட் ரன் ரேட் அடிவாங்க. டெல்லி கூட மேட்ச் நம்ம தோக்க தான் செஞ்சோம், ஆனால் நெட் ரன் ரேட் பெருசாக அடிவாங்கல. இப்போ எல்எஸ்ஜி மேட்ச் அந்த புஷ் இல்லைன்னா எல்எஸ்ஜி 5 ஓவர்லேயே மேட்ச் முடிஞ்சிச்சு. 134 அவங்க வந்து 5 ஓவரில் அடித்த ஸ்கோர். கடைசி அந்த 40 கழிச்சிட்டோன்னா, தலை அடித்த அந்த 24, மொயின் அலி அடித்த அந்த 18, 30க்கு பிரிச்சிட்டோன்னா, அந்த ஒரு 3 6 அந்த ஒரு 42 ரன் நம்ம தூக்கிட்டோன்னா, 2 பேரோட 42 ரன் பவுண்டரியில் தூக்கிட்டோன்னா, சென்னை அது ஒரு சப்பார் டார்கெட். லக்னோ 5 ஓவரில் முடிச்சுட்டு முடிச்சிக்கலாமான்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. அங்கே தான் நம்ம அவங்களோட மெச்சூரிட்டியும், நம்ம அந்த எக்ஸ்பீரியன்ஸ் மெச்சூரிட்டி இல்லாமல் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஜிடி வர்சஸ் பஞ்சாப் இன்னைக்கு கீ மூமெண்ட் ஆஃப் த மேட்ச் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? சாய் கிஷோர் அந்த ஓவரில் 2 பேரையும் தூக்குனது. நம்ம வந்து இந்த பஞ்சாப் கீழே வந்து அந்த எந்த டீம்லேயும் வந்து நம்பர் 6 கீழே வந்து இவ்வளோ ரன் அடித்தது கிடையாது. இந்த பஞ்சாப் தான் கிட்டத்தட்ட வந்து மோர் தென் 500 சொச்சம் ரன் வந்து அடிச்சிருக்காங்க. அந்த பேர் வந்து அந்த இம்பேக்டை காமிச்சிருக்கு. அசுதோஷ் அண்ட் சஷாங்க் 2 பேரையும் ஒரு ஸ்பின்னர், அதுவும் இந்தியாவுக்கு வந்து ஏஷியா கேம்ஸில் ஆடி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் யூஸ் பண்ண ஸ்பின்னர் பர்ஃபெக்டாக அந்த டிசீவ் பண்ணி தூக்குவாங்க. இல்லாமல் டிசீவ் பண்ணி 2 பேரை தூக்குனது வந்து மேட்ச் அப்படியே இல்லை. அந்த பர்டிகுலர் ஒரு ஓவரில் ஃபஸ்ட்டு ஒரு 3 பால் பயங்கர ஸ்பீடாக போட்டார், பட் திடீர்னு ஸ்லோ பண்ணார். அதில் தான் அவங்க இந்த ஹைட்லேருந்து அவரோட ஹைட் உங்களுக்கு கிட்டத்தட்ட மோர் தென் 6 feet மேலே ஹைட்டு. கை தூக்கும் போது கிட்டத்தட்ட உங்களுக்கு வெஸ்ட் இண்டீஸ் போலர் ஹைட் வரமே, கை இன்னும் அதிகமாக போகும். ஸோ அப்படி வரும்போது ஓகே பால் ஸ்லோவாக வருது, இல்லை ஃபாஸ்ட்டாக வர போகுது, ஆடிக்கலான்னு சொல்லிட்டு ஏர்லி டு த ஷாட் போய் ஒரு விக்கெட் காட்டன் பால் கூட ஆச்சு. ஏன்னா ரெடியாக இருப்பாங்க, ஓகே போடு நான் அடிக்கிறேன், வேகமாக தான் வரப்போகுது, நான் தூக்கிட்டே ரெடியாக இருங்க. பட் அப்புறம் தான் தெரியும் வந்து போட்டு நீங்கள் ஏர்லி டு த ஷாட் போகும்போது பட்டு உங்களுக்கு போகும் வரும். அந்த ஹைட்டோட அட்வான்டேஜும் சூப்பராக யூஸ் பண்ணுறாரு அவங்களுக்கு சாய் கிஷோர். அந்த மொமெண்ட் தான் வந்து பஞ்சாப் வந்து ஐயோ நம்மளை கடைசியாக காப்பாற்றுற ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு, அதுவும் போச்சுன்னு நினச்சிருப்பாங்க. டெஃபினட்டாக நீங்கள் சொன்ன மாதிரி பஞ்சாப் வந்து கரெக்டாக அந்த பிளானை வந்து எக்ஸிக்யூட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க, கிளைமேக்ஸில் விட்டுடுறாங்க. பட் இன்னைக்கு குஜராத் பிளானும் கரெக்டாக இருந்தது, எக்ஸிக்யூஷன் பொறுமையாக அழகாக நீட்டாக ஆடி முடிச்சாங்க. ஆமாம், சூப்பராக பண்ணாங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணலாம். இவர் சொன்ன மாதிரி ஜிடி வின் பண்ணிச்சு. அது குஜராத் தமிழன் டீம். அந்த அளவுக்கு தமிழர்களோட பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும் போதே, இது சொல்லும் போதே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இன்னொரு ஹாப்பி மூமெண்ட்டோட, ஹாப்பி வீடியோட ஸ்போர்ட்ஸ் வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் மோகன்ராஜ் அண்ட் ஹால் குமுதம் டீம். தேங்க்யூ. அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் 11 நாட்களில் தீர்வு காண ஸ்ரீ மாரியம்மன் ஜோதிட நிலையம். தொடர்புகளுக்கு 0091 990 816 585 6.